டாக்டர் பிளஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் டாக்டர் ராஜலட்சுமி, சித்த மருத்துவர். இந்த பதிவுல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், மூட்டு தேய்மானம். இதை நம்ம எப்படி கையாளணும், இதை ரிவர்ஸ் பண்ண நம்ம என்ன மாதிரியான உணவு முறைகள், 2 அற்புதமான உணவு முறைகள் இந்த பதிவுல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், ஒரு நோய் எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு அப்படின்றது. ஸோ ஒரு 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 பழக்கம் சொல்றோம், ஒரு வழக்கு சொல்றோம் அப்படின்னா அதை அப்படியே ஃபாலோ பண்ணாம ஃபர்ஸ்ட் நம்ம உடம்புல என்ன சேஞ்சஸ் ஏற்படுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஏன் குறிப்பா இந்த மூட்டு வலிக்கு சொல்றேன் அப்படின்னா, நிறைய இடங்களில் என்ன பண்றாங்க அப்படின்னா, மூட்டு வலிக்குதா ஒண்ணு வலி மாத்திரை போடலாம், இல்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எதையாவது அரைச்சு குடிக்கலாம், இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதாவது இன்னைக்கு சொல்றாங்க ஒரு ஊசி மூட்டுல போட்டா மூட்டு வலி லைஃப் லாங்கா இல்லாம போயிடும் அப்படின்னு. பட் யாருக்குமே அந்த மாதிரி தீர்வு கிடைக்கிறது கிடையாது. என்ன காரணம் அப்படின்னா, நம்ம மூட்டு வலியை சரியா அணுகிறது இல்ல. இந்த பதிவு எதற்கான பதிவு அப்படின்னா, ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், மூட்டு தேய்மானம், அதை எப்படி கையாளலாம்னு. ஸோ மூட்டு தேய்மானம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம உடம்பே பாத்தீங்கன்னா பல மூட்டுகளால் ஆனதுதான். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஷோல்டர் ஜாயிண்ட் இருக்கும், இங்க பாத்தீங்கன்னா எல்போ ஜாயிண்ட், மணிக்கட்டு, விரல்கள், இடுப்பு பகுதி, கால் முட்டி, அதுக்கப்புறமேட்டுக்கு கொலுசு போடுற இடம், ஆங்கிள் ஜாயிண்ட். ஸோ இந்த மாதிரி இருக்கு. இதெல்லாம் எதற்கு இருக்கு அப்படின்னா, எலும்புகள் மட்டும் போதும். ஆனா எலும்புகளை மட்டும் வச்சுட்டு அப்படியே நம்மனா நின்னுகிட்டே தான் இருக்கணும். நம்ம நகரணும், உட்காரணும், வேலைகள் செய்யணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி வேணும். அந்த ஃபிளெக்சிபிலிட்டிக்காக தான் ஜாயிண்ட்ஸ் இருக்கு. அப்ப நம்ம எலும்புகளை இது பண்ண முடியாது. அப்போ ஒரு ஜாயிண்ட்டும் இன்னொரு ஜாயிண்ட்டும் ஃபிளெக்சிபிள் ஆகணும்னா அங்க என்ன தேவை அப்படின்னா, கார்டிலேஜ் அப்படிங்கிறது தேவை, குருத்தெலும்பு. ஸோ இந்த குருத்தெலும்பு அப்படிங்கிறது புரோட்டீனால செய்யப்பட்ட ஒரு மெட்டீரியல். ஸோ இதுக்கும் எலும்புக்கும் என்ன வித்தியாசம்னா, எலும்பு திடகாத்திரமா இருக்கும், இது கொஞ்சம் ஃபிளெக்சிபிலிட்டியா இருக்கும், நீட்டுறதுக்கு மடக்கிறதுக்கு எல்லா வேலைகளையும் செய்வதற்கு. இப்ப இது ஏன் தேய்மானம் நடக்குது அப்படிங்கறத பார்ப்போம். ஸோ நிறைய காரணங்கள் இருக்கு. வயதாகிறதுனாலையும், நோய் நிலை காரணங்களாலையும், ஸோ ரொம்ப பயன்படுத்தியக்கூடிய காரணம், இன்னைக்கு ரொம்ப பயன்படுத்தின காரணங்களை விட பயன்படுத்தாமல் இருக்கிறதுனாலதான் பல பேருக்கு தேய்மானம் நடைபெறுது. ஸோ அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த குருத்தெலும்புல அதிகமா நீர் ஏற ஆரம்பிக்கும். ஸோ இது நீங்க ஒரு இமேஜின் பண்ணணும்னா, இந்த கையை நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த கை தொடை எலும்புன்னு நினைச்சுக்கோங்க. இந்த கை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கால் எலும்பு. சோ இப்ப என்ன அப்படின்னா, இங்க இப்படி கப் இருக்கு, இப்படி ஒரு கப் இருக்கு. இது இப்படி மூட்டி இப்படி மடக்கணும் அப்படின்னா ரெண்டும் உராயக்கூடாது எலும்புகள். சோ அப்ப இங்க ஒரு கப் மாதிரி குருத்தெலும்பு இருக்கும், இங்க ஒரு கப் மாதிரி குருத்தெலும்பு இருக்கும். இப்போ ஒரு அரிசி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அரிசியை நம்ம சும்மா இல்லாம நீர்ல போட்டு வச்சோம்னா எப்படி உப்பிக்குமோ அதே மாதிரி என்னன்னா நீர்த்துவம். இங்க நீர்த்துவம்ங்கிறது என்ன அப்படின்னா, ஏஜ் ஆகும் பொழுது, நம்ம ஃப்ளூயிட் இன்ஃப்ளமேஷன், இந்த மாதிரி நிறைய காரணங்களால நீர்த்துவம் ஆகும் பொழுது இந்த கப்பு மாதிரி இருக்க குருத்தெலும்பு என்ன செய்யும், உப்பிக்கும். ஸோ உப்பிக்கொண்டு ஒன்று இது பண்ணும், பக்கத்துல வர ஆரம்பிக்கும். பக்கத்துல வர ஆரம்பிக்கும் பொழுது ஒன்று உராயும் பொழுது, நடக்கும் பொழுது பண்றப்போ உராயும் பொழுது தேய்மானம் ஏற்படும். சோ இந்த தேய்மானத்துல என்னன்னா நமக்கு நம்மளோட தசைகள் இதெல்லாம் உள்ள போகும் பொழுது வலி, வேதனை, அதை தொடர்ந்து வீக்கங்கள் ஏற்படும். சோ இதுதான் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்ல நடக்கக்கூடிய ஒரு விஷயம். நீங்க இதை கொஞ்சம் இமேஜின் பண்ணுங்க. அப்ப இதுல நம்ம ஊசி போடுறதுனால தற்காலிகமா இது தேய்மானம் ஆகக்கூடாது, இவ்வளோ பக்கத்துல வரக்கூடாது. அப்ப அதற்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கறதான் பார்க்க போறோம். சில சமயம் இந்த தேய்மானத்துல இப்ப கால் நிறைய பேர் சொல்லுவாங்க, கால்ல கூட ஸ்பர் மாதிரி வந்துருச்சு, முள்ளு மாதிரி வந்துருச்சு. அங்க என்னன்னா இந்த ஓரம் சீரா இல்லாத பொழுது அப்படியே ஒரு பிசிறு தட்டுற மாதிரி இருக்கும். அதைத்தான் என்ன அப்படின்னா ஸ்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. குதிகால் வாதம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அதுதான் நடைபெறும். சோ இப்ப இங்க என்ன அப்படின்னா, இந்த கார்டிலேஜ் நல்லா இருக்கணும்னா கொலாஜன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். கொலாஜனாலதான் இது மேக்சிமமா பண்ணப்பட்டிருக்கு. இன்னைக்கு கொலாஜன் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, சப்ளிமெண்ட்ஸ் இல்ல வெளியில இருந்து ஏதாவது ஒண்ணு உள்ள அட்மினிஸ்டர் பண்ணலாம், ஊசி மாதிரி போடலாம் அப்படிங்கிற ஒரு தவணை. ஆனா இயற்கையிலேயே அது எதுவுமே நடக்கணும், அதான் ரொம்ப சிறப்பு. சோ அதற்குரிய அற்புதமான உணவுகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதற்கு முன்னாடி இந்த இது எதுல எல்லாம் இருக்கணும், முதல் நிலையாவும் இருக்கும், இரண்டாவது நிலை. முதல் நிலை நிறைய வேலை செய்யறது, ரொம்ப வயசாகிறதுனால ஒரு தேய்மானம் ஏற்படும்.
சில பேருக்கு வந்து இந்த முடக்குவாதம், உப்பு நீர்வாதம், யூரிக் ஆசிட் இருக்கு பாத்தீங்களா, அதுல 2ஆம் நிலையா வந்து தேய்மானம் வந்து ஏற்படும். எதுவானாலும் இந்த கொலாஜனை வந்து சீரா வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ கொலாஜன் உடனே நிறைய பேருக்கு தெரியுறது ஸ்கின்க்கு மட்டும்தான் கொலாஜன். எலாஸ்டிசிட்டிக்கு எலும்புக்கும் இந்த குருத்தெலும்புக்கும் கொலாஜன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். கொலாஜன் எதுல நமக்கு நல்லா கிடைக்கும் அப்படின்னா, நார்மலா வந்து இயற்கையில வந்து எலும்பு சூப் இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து கொலாஜன், அந்த எலும்பு அதன் உள்ள மஜ்ஜை இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து சூப்பா எடுக்கும்பொழுது நமக்கு நேச்சுரலா கொலாஜன் கிடைக்கும். ஸோ அப்ப அதை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, அதுல இருக்கிறதுலாம் நமக்கு இறங்கணும். அப்ப என்ன பண்ணணும்னா, நார்மலாவே நம்ம எலும்புகள் வாங்கிட்டு வரும் பார்த்தீங்களா, நல்லா நம்ம வாஷ் பண்ணிட்டு கொஞ்சம் வந்து ஆப்பிள் சிடர் வினிகர் கலந்து வச்சிடணும். ஸோ கலந்து வச்சுட்டு என்ன பண்ணிடணும் அப்படின்னா, ஓவரால் நைட் வச்சுட்டு மறுநாள் காலை என்ன பண்ணணும்னா, அதுல கொஞ்சம் தண்ணீர் விட்டு மஞ்சள், இஞ்சி, சீரகத்தூள், சோம்புத்தூள் இவ்வளவு மட்டும்தான் போடணும். இதுல தக்காளி, வெங்காயம்லாம் தயவு செய்து போடாதீங்க. போட்டுட்டு குக்கர்ல விசில் விட்டுறணும். நல்லா ஒரு 7-8 விசில் விட்டுட்டு அப்படியே நம்ம விட்டுறணும். அப்புறம் என்ன பண்ணணும்னா, அத காலையில நம்ம வச்சிடணும். மாலை வேளையில இத நீங்க மண் சட்டியில பண்ணாலும் ரொம்ப நல்லது. இல்ல என்னால அதெல்லாம் பார்க்க முடியாதுன்னா நீங்க குக்கர்ல வச்சிருங்க. மாலை வேளையில என்ன பண்ணணும்னா, திருப்பி இதை லைட்டா சூடு பண்ணணும். சூடு பண்ணிட்டு அதனுடன் மிளகுத்தூள், உப்பு முன்னாடியே கலக்கக்கூடாது. மிளகுத்தூளும் உப்பும் ஃபில்டர் பண்ணி எடுக்கணும். இதை தினமும் மாலை தொடர்ந்து எடுத்துட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். நான் சொல்றது இந்த நீர் மட்டும்தான். இதுல இருக்க கறியை சாப்பிடுறது, மோஸ்ட் ப்ராப்ளி நம்ம சூப் ப்ரிப்பேர் பண்றப்ப அதுல இருக்க கறியெல்லாம் எடுத்துடுறது நல்லது. வெறும் எலும்புகள், கறியை இது பண்றது, இல்ல தக்காளி போடுறது அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. இட்லிக்கு தொட்டு சாப்பிடுறது. நல்லா ஒரு 150 ml இருந்து 200 ml தினமும் மாலை எடுத்துட்டு வாங்க. உங்க உடம்புல கொலாஜன் எவ்வளவு நல்லா வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். மூட்டு வலிகள், அந்த தேய்மானம் நடக்கிறதுல கஷ்டம். சில பேர் சொல்லுவாங்க, நான் உட்கார்ந்துருக்கேன், உட்கார்ந்து எந்திரிச்சா எனக்கு காலை நீட்டுறதுல மடக்கிறதுல ஸ்டிஃப்னஸ் வருது, எந்திரிச்சா இடுப்பு பகுதியில ஒரு ஸ்டிஃப்னஸ் வருதுன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு நல்லது நல்லா வந்து ஒரு வித்தியாசம் வந்து தெரியும். அது மாதிரி இது நான் கொலஸ்ட்ரால் இருக்கு எடுத்துக்கலாமான்னா நான் திரும்ப சொல்றேன், வெறும் எலும்பு மட்டும்தான் நம்ம இதுல யூஸ் பண்றோம், கறி அதெல்லாம் யூஸ் பண்ணல. அதனால தாராளமாக வந்து பாத்தீங்க அப்படின்னா கொலஸ்ட்ரால் இருக்கவங்க அவங்க எல்லாம் வந்து எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து, டாக்டர் நீங்க அசைவ பிரியருக்கு இதை சொல்லிட்டீங்க, அசைவம் சாப்பிடுறவங்களுக்கு. அப்ப சைவம் சாப்பிடுறவங்களுக்கு கொலாஜன் கிடையவே கிடையாதானா? கண்டிப்பா இருக்கு. ஒரு அற்புதமான கொலாஜன் எதுல இருக்கு அப்படின்னா, முருங்கை ஈர்க்குல இருக்கு. சோ முருங்கை ஈர்க்கு அப்படின்னா என்னன்னா, நம்ம முருங்கை குச்சி இருக்கு பாத்தீங்களா, இலையெல்லாம் எடுத்துட்டு ஒரு குச்சி மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, அந்த குச்சி அதுதான் ஈர்க்கு. அது எப்படி எடுக்கணும்னா, நல்லா எலசா இருக்கணும். கொஞ்சம் அந்த ப்ரௌன் ஆகும் பாத்தீங்களா, அந்த மாதிரி இல்லாம நல்லா கிரீனிஷா இருக்கணும். டெண்டரா இருக்கு பாத்தீங்களா, அது எடுத்துக்கணும். எவ்வளவு எடுக்கணும் அப்படின்னா 1/4 கிலோ எடுத்துக்கணும். எடுத்துட்டு நல்லா சின்னதா கட் பண்ணிக்கணும், இல்ல நல்லா தட்டிடணும். அடுத்துட்டு நம்ம யூஸ்வலா பூண்டு தட்டுறது இல்ல அம்மி இருந்துச்சுன்னா அதுல வச்சு தட்டி எடுத்துடணும். அதோட என்ன பண்ணணும்னா 3 நெல்லிக்காய். சோ 3 நெல்லிக்காயை நல்லா துருவி போட்டுறணும். போட்டுட்டு இதுல எவ்வளவு தண்ணீர் ஊற்றணும் அப்படின்னா 1.5 லிட்டர் தண்ணீர், 1 லிட்டர்ல இருந்து 1.5 லிட்டர் தண்ணீர் வந்து ஊத்தணும். சோ ஊத்திட்டு கொதிக்க விடணும். அதாவது கொதிக்க விடணும்னா என்ன பண்ணக்கூடாது, அப்படியே கேஸ்ல வச்சுனா, வீட்டுல விறகு அடுப்பு இருந்ததுன்னா போட்டு விட்டுருங்க. நம்ம தண்ணி கொதிச்ச பிறகு அந்த மாதிரி இது பண்ணி போட்டு விட்டுருங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு ஸ்லோவா ஆகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. சோ அப்ப நம்ம பார்த்தா நமக்கு வந்து அதுல இருக்க சாறு ஃபுல்லா இறங்கி இருக்கணும். அந்த நெல்லிக்காயும் அது பதம் போயிருக்கணும். அந்த ஈர்க்கு இருக்கு பாத்தீங்களா, அது ரொம்ப ஒரு மாதிரி எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம யூஸ்வலா கிரீன் டீ லீவ்ஸ் இருக்கு பாத்தீங்களா, போட்டு எடுத்த பிறகு ஒரு மாதிரி பதத்துக்கு வரும் பாத்தீங்களா, அந்த இதை எடுக்கும் பொழுது போடுறப்போ ஒரு மாதிரி இருக்கும், எடுக்கிறப்ப அந்த ஃப்ரெஷ் லீவ்ஸ் மாதிரி அந்த நான் சொல்ல வரல, ஒரு மாதிரி துவண்டு போன மாதிரி இருக்கும். சோ அந்த மாதிரி ஒரு பக்குவம் வந்தோடனே எடுத்து ஃபில்டர் பண்ணிட்டு தினமும் மாலை 200 ml, சைவம் சாப்பிடுபவர்களா இருந்தா தினமும் மாலை 200 ml வந்து சாப்பிடுங்க. ஆக்சுவலா இந்த ரிமைனிங் இருக்கிறத வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு லைட்டா சூடு பண்ணி ஏதாவது ஜூசஸ் குடிக்கிறீங்களா அந்த நேரத்துல. ஆனா அந்த குடிக்கிற நேரத்துலதான் மஞ்சள், உப்பு, மிளகு 3 அந்த குடிக்கிற நேரத்துல தான் சேர்க்கணும். தயவுசெய்து இதெல்லாம் ஒன்னா சேர்த்து ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க, அந்த தண்ணீர் மட்டும். சோ நீங்க எடுத்து பாருங்க, 48 நாட்கள் ஒண்ணு அது இல்ல இதை தொடர்ந்து எடுங்க. செரிமானத்துக்கு எளிதான உணவுகள், மலச்சிக்கலை தவிர்க்க நீங்க என்ன பண்ணலாம்,
திரிபலா சூர்ணம், இந்த மாதிரி இதை ஒரு ஃபாலோ பண்ணி பாருங்க. கண்டிப்பாக உங்க மூட்டு வலிகள்ல உங்களுக்கு ஒரு நல்ல டிஃபரன்ஸ் தெரியும். தேய்மானம் இல்லாத அந்த வீக்கம்லாம் வருது பாத்தீங்களா, அந்த தொந்தரவு இருக்காது. உட்காந்தா எந்திரிச்சா வாக்கிங் போறதுக்கெல்லாம் ரொம்ப நீங்க ஃப்ரீயா ஃபீல் பண்ணுவீங்க. அது வரைக்கும் தற்காலிகமா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு கொஞ்சம் அசௌகரியம் ஃபீல் பண்ற வரைக்கும் வாக்கிங் போறப்ப நல்லா சுக்குத்தூள், முட்டை வெள்ளைக்கரு, இல்ல கோதுமை மாவு, மஞ்சள் தூள், முட்டை வெள்ளைக்கரு கலந்துட்டு ஒரு நீட்டான ஒரு காஸ் துணியில, காட்டன் துணியில அப்ளை பண்ணிட்டு, பேண்டேஜ் மாதிரி அப்ளை பண்ணிட்டு சுத்திட்டு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நடங்க. இது மேலோட்டமாக தாபிதத்தையும் குறைக்க ட்ரை பண்ணும். ஸோ இதை ஃபாலோ பண்றப்ப உங்களுக்கு அந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், தேய்மானம், இதுல இருந்து நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும். நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, இவங்களுக்கு ஒவ்வொரு வகையான மூட்டு வலி இருக்கு, அதை பார்த்து நீங்க தேர்ந்தெடுங்கன்னு சொன்னீங்க. ஸோ இந்த ரெண்டுமே என்ன அப்படின்னா, நீங்க உப்பு நீர்வாதம் இருந்தாலும் தேர்ந்தெடுக்கலாம். அதாவது கவுட் ஆர்த்ரைட்டிஸ். மேடம், கவுட் ஆர்த்ரைட்டிஸ்க்கு நீங்க சில பதிவுகள்ல சொல்லியிருக்கீங்க அசைவம் சாப்பிடக்கூடாதுன்னு. ஆக்சுவலா அந்த பியூரின் எதுல இருக்குன்னா அந்த மாமிச தசையில தான் இருக்கு. இதுல ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ அவங்களும் இந்த எலும்பு சூப்பை எடுத்துக்கலாம், அவங்களும் இந்த முருங்கை ஈர்க்கு சூப்பை எடுத்துக்கலாம். அடுத்து ரெண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முடக்குவாதம். அவங்களுக்கும் இது ரெண்டுமே பயன் தரும். ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் பயன் தரும். அடுத்து சிலது ஏஎஸ்ஓ டைட்டர்னால மூட்டு வலி வரும். அது ஒரு பாக்டீரியா கிருமி. அவங்களுக்கும் ரெண்டுமே பயன் தரும். அதுல இருக்கக்கூடிய மஞ்சள் இதெல்லாம் அந்த இன்ஃபெக்ஷனை ட்ரைன் அவுட் பண்ணும். ஸோ இந்த முருங்கை ஈர்க்குல இருக்கிறது இது ஒரு நல்ல ஒரு டயூரட்டிக். அதுவும் என்ன பண்ணும், யூரின் வழியா இன்ஃபெக்ஷனை வெளியேற்றும். அதனால இந்த ரெண்டு சூப்ஸுமே எல்லோருக்குமே அப்ளிகபிள். ஸோ பயன்படுத்தி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு அந்த ஒரு வித்தியாசமும் பயனும் தெரியும். மூட்டு வலி அப்படின்னா ஏதோ உடனே நமக்கு மேஜிக் நடக்கணும்னு நினைக்காதீங்க. ஆனா அதற்காக வாழ்நாள் முழுவதும் நாம அவதிப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் வல்ல இறைவன் என்றும் நம்முடன் துணை இருப்பார். நன்றி.